Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து ரொம்ப முக்கியமானது சரியா. ஏன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கிறனால நாம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா. அதனால் நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் நல்லபடியாக அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங்கை பற்றி சூப்பராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரியா. தெரிஞ்சுக்கிட்டு எந்த பக்கமே நீங்கள் போக தேவையில்லை. ஈவன் நீங்கள் நெட் சென்டருக்கோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவை மையத்துக்கோ இல்லை வந்து டிஎஃப் சென்டருக்கோ எங்கேயுமே போக தேவையில்லை. அப்ளிகேஷன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் மொபைல்லே எல்லாமே பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட கையில் லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நீங்கள் இனிமேல் நீங்களே உங்களால் பண்ண முடியும் சரியா. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் டெமோ வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா அதாவது நம்ம ஏற்கனவே இந்த வருஷத்தோட அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,97,000 பேர் நினச்சி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டாங்க. ரேங்க் அதாவது எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸே வந்து 1,97,000 பேர். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னாடி இருந்தே சொல்லிகிட்டே இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து அவ்வளோ ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்குது சரியா. அப்போ நிறையா பேர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நான் திரும்பவும் சொல்கிறேன், தேர்ட் ரவுண்டு சரியா. தேர்ட் ரவுண்டு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு காம்படிஷனாக இருக்க போகுது சரியா. அதாவது 142 இல்லை 140க்கு கீழே சரியா. 140 கட் ஆஃப்க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்டில் மிகப்பெரிய காம்படிஷன் இருக்குது சரியா. அதனால் தேர்ட் ரவுண்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதாவது ஒரு டயர் 2 காலேஜஸில் கூட நான் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு என்ன ஐடியா பண்ணணும், இல்லை சார் லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது சரியா, அந்த மாதிரி டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் சரியா. இல்லை சார் நான் வந்து டொனேஷனே இல்லாமல் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நான் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் சார் அப்படின்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, இப்போ நமக்கு வந்து மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆகி 11 நாள் நமக்கு வந்து முடிஞ்சிச்சு சரியா. இந்த 11 நாளில் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,80,912 பேர் நினச்சி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மட்டும் அதாவது பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்கல்ல அந்த அப்ளிகேஷன் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா 1,12,931 பேர். டாக்குமெண்ட் வரைக்கும் சரியா ஃபுல்லாக கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா 71,534 பேர் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வரைக்குமே அப்லோட் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டாங்க சரியா. அப்போ காம்படிஷன் வந்து கண்டிப்பாக ஹெவியாக தான் இருக்க போகுது சரியா. எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் 2 லட்சம் அதாவது 2 லட்சம் பேர்த்துக்கு மேலே தான் நம்ம என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு எப்பயுமே வந்து காம்படிஷன் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டுன்னு சொல்கிறது அந்த 179 180 அந்த ரேஞ்ச் வரும் சரியா. அதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு காம்படிஷன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் அந்த செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் சரியா அதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் சரியா. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இப்போ அதாவது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு இன்னும் 11 நாள் தான் ஆகுது. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் 15-20 நாள் கிட்ட நமக்கு என்னாச்சு பார்த்திங்கன்னா இந்த டேட் வந்து இருக்குது. அப்போ இன்னும் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளோ பேர் போடுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துங்க சரியா. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியம். சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப அவசியமானது. சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றின டவுட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.